الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. كلا سيعلمون ثم كلا سيعلمون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا. إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا. إن جهنم كانت مرصادا للطاغين مآبا. MashaAllah, MashaAllah. It's an amazing performance. I would like to. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. இந்த சைடில் இருந்து யாரோ மக்கனா போட்டு சொல்லி அனுப்பி விட்டீங்களாமே, யார் அது? நீங்கள் தானா? சரி, ரைட், ஓகே. இந்த பொண்ணோட பேர் கேட்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அவங்க ஏன் மக்கனா போட்டு ஓதலைன்னு. பேர் என்னம்மா? பேர் என்ன? பார்வதி. பார்வதி. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சமீபத்தில் கேரளாவில் இந்த பொண்ணு நபாசூரா ஓதி கொஞ்சம் இடையில வைரல் ஆனாங்க. அப்போ நாம் யோசித்தோம் அப்போவே, சரி இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட குரான் போய் சேர்ந்துருக்கு இல்லையா, இந்த குரான் எதனால் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ரெசிட்டேஷன் காலையில் காரிகள் அழகாக ஓதுனாங்க இல்லையா, அது இன்னைக்கு தெரப்பியாகவே மாறி இருக்கு. யாருக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ, யாருக்கெல்லாம் மனநோயாளிகள் இருக்காங்களோ, பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரானை ஓத வச்சு கேட்குறாங்க, எல்லா நோயும் குணமாகுது அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு அது ஒரு தெரப்பியாக கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த குரான் உலகத்திலேயே மிக, இப்போ நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் என்னது பாடிட்டு இருக்கு சினிமா பாட்டு, ஆனால் நம்ம பார்வதி அழகாக குரான் போய் ஓதுறாங்க. அல்லாஹ் இவங்களுக்கு ஹிதாயத்தை வழங்கி வரும் காலத்தில் ஹாஃபிலாக குரானை மனனம் செஞ்சு ஹாஃபிலாகி குரானை பின்பற்றி நடக்கிற நல்ல பாக்கியத்தை இவர்களுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் வழங்கணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். மேடைக்கு வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க ப்ளீஸ். அவங்க அம்மா அப்பா எல்லாருமே நான் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடும்போது குரான் ஓதுறதுக்குன்னா நான் வந்துடுறேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. இவங்களும் அரபி பாடல்கள் எல்லாமே ஓதுவாங்க, இவங்களும் சூறா ஓதுவாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு தகவலையும் நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். நம்ம ஆலிவ் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளியில் குரான் சிம்போசியம் முழுக்க முழுக்க குரான், காலையிலிருந்து மாலை வரைக்கும் குரானை சொல்வது மட்டும்தான் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்ன பிறகும் கூட எங்களோட ஸ்கூலில் இருக்கிற பார்வதியை போல மைதிலி, இன்னும் எங்கள் சிந்துஜா மேடம், இந்த மாதிரி நிறையா மேடம் இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் வாங்க, மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க ப்ளீஸ்.
அபிஷா, மைதிலி, இவங்க எல்லாருமே ஸ்டேஜுக்கு வாங்க. அபிஷா, மைதிலி, சிந்துஜா மேடம், நாமக்கல்லேருந்து வந்திருக்கிற சாரதா மேடம், ப்ளீஸ் எல்லாரும் வாங்க. இப்போ ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கிறது மைதிலின்னு ஒரு மேடம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு கேஷ் ப்ரைஸ் இருக்கு சார். நான் அழகா 10 சூறா ஓதுவேனே சார், எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னாங்க. ஏன்னா தினமும் ப்ரேயரில் 10 சூறா கேட்டு கேட்டு மனப்பாடம். அபிஷா, உஷாராணி மேடம், இங்கே நாமக்கல்லேருந்து வந்திருக்க சிந்துஜா மேடம், இன்னும் எனக்கு கொஞ்சம் பேரெல்லாம் ஞாபகம் மருதி எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பாராட்ட வேண்டியது யாருன்னு பார்த்தா, முஸ்லீம் டீச்சர்ஸை நான் பாராட்ட போகிறதே இல்லை. அவங்க கடமை, அதை செய்யட்டும், அவங்க அவ்வளோதான். பாராட்ட மாட்டேன் கண்டிப்பா. ஆனா இவங்க பாருங்க, இந்த 20 நாளா குழந்தைகளுக்கு குரானையும் ஹதீஸையும் பயிற்றுவிச்ச ஆசிரியரா இருக்கிறாங்க. எந்த ஸ்கூல்லையாவது நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மாணவருக்கு குரான் வசனத்தை ஒரு மைதிலிங்கிற டீச்சர் சொல்லி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? பட் ஆலிவில் அது நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற ஆசிரியர்களும் அப்படியே படிச்சுட்டு இருக்காங்க. நான் என்னுடைய சார்பாக, பள்ளி சார்பாக, இங்கே வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் சார்பாக உங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ், பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரியா? நன்றி. அடுத்ததாக, இந்த குழந்தை ஓதுவதை தெரிந்தவுடன், மேடம் நில்லுங்க ப்ளீஸ், வாங்க நில்லுங்க. இந்த குழந்தை ஓதுறது தெரிஞ்சோன்னா அவங்களுக்கான ஊக்கமளிக்கும் விதமாக MLUS சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக பரிசளிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க. மேடைக்கு என்னுடைய நண்பர் அபூபக்கர் பாய் அவர்கள். மக்கால யாராவது போனீங்கன்னா அவங்க ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம், ஃப்ரீயாக பார்த்துருவாரு கண்டிப்பாக. ஹாஸ்பிட்டல் இருக்குது மக்கால. அவர் ஆஸ்பத்திரியோட ஓனர் அவர். இன்ஷா அல்லாஹ் வாங்க, செக் எடுத்துட்டு வாங்க. பிரைஸ் கொடு. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அதாவது இந்தியாவினுடைய வரலாற்றில் நல்ல தெளிவாக பதிஞ்சுக்கணும். இங்கே யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் வந்து எழுத போறீங்க, என்னென்னலாம் குறிப்பிடுத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நல்லா நோட் பண்ணிக்கங்க, தெளிவாக சொல்றேன். இந்தியாவில் பார்வதிங்கிற பெண் குரான் ஓதி இன்றைக்கு பரிசு வாங்கியிருக்காரு இங்க மேடையில், மறந்துடாதீங்க இன்ஷா அல்லாஹ். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும்.